அன்பான நேயர்களே, இப்பொழுது வெள்ளை பூண்டை கொண்டு பெருவயிறு என்று சொல்லக்கூடிய வயிறு ஊதல் நோய்க்கான அற்புதமான ஒரு மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். மகோதரம், ப்ளூட்டிங் ஸ்டமக் என்று சொல்லக்கூடிய பெருவயிறு என்கிற நோய்க்கு மிகவும் ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்கலாம். குறிப்பாக இந்த நோய் இருந்தால் பல்வேறு வகையான நோய்கள் உடலுக்குள் வந்துவிடும். நோய்த்தன்மை அதிகரித்து விட்டால் கல்லீரல் கூட பாதிப்படையும். ஆகையால் இந்த பெருவயிற்று நோயை எளிமையான முறையில் தீர்த்து கொள்வதற்கான மருத்துவத்தை பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் வெள்ளை பூண்டு. ஊதல் நோய் தணிக்கும், வயிற்று கழிச்சல் வராமல் பாதுகாக்கும், பெருவயிறு என்கிற நோய் வராமல் பாதுகாக்கும் என்பதால் நாம் வெள்ளை பூண்டையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கரிசாலை இலையை நன்றாக மைய விழுது போல் அரைத்து எடுத்து வைத்துள்ளோம். கரிசாலை கல்லீரல், மண்ணீரல் வீக்கம், பெருவயிறு இவற்றை குறைக்கும் என்பதால் கரிசாலை இலையை விழுது போல் அரைத்து எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மிளகு. இரத்த சுத்தி, நமக்கு இரத்தத்தில் ஏற்படுகின்ற அழற்சி, கிருமிகளின் தாக்கத்தால் கல்லீரல் கெட்டு பெருவயிறு நோய் உண்டாகின்றது. அந்த கிருமிகளை அழிக்கும் என்பதால் மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். வெள்ளை பூண்டு 1-2ஆக நசுக்கியது 5 கிராம், கரிசாலை இலை 10 கிராம் எடுத்து விழுது போல் அரைத்து எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது இவை மூன்றையும் ஒன்றாக அரைத்து விழுது போல் எடுக்க வேண்டும். மீண்டும் அளவுகளை நன்றாக கேளுங்கள். கரிசாலை இலை விழுது 10 கிராம், பூண்டு பற்கள் 5 கிராம், மிளகு 2 கிராம், இவை மூன்றையும் அரைத்து எடுத்த விழுது. இப்பொழுது இந்த விழுதை பயன்படுத்தும் முறையை பார்க்கலாம். முதலில் 100 மில்லி நீரை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, மிதமான சூட்டில் நமக்கு நீர் கொதித்து விட்டது. அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு.
அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.